பரிகாரம் செய்வதற்கு 5 தலம். ஒன்று திருப்பாம்புரம், 3 ஆயிடுச்சா. கும்பகோணத்தில் இருக்கிற நாகேஸ்வரர் வேற, திருநாகேஸ்வரம் வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். கும்பகோணத்துக்குள்ளேயே ஒரு கோயில் இருக்கு, நாகேஸ்வரர் கோயிலும் ஒரு கோயில். ஆதிசேஷன் வழிபட்ட தலம், 5 தல பாம்பு வந்து வழிபட்ட தலம் கும்பகோணத்தில் இருக்கிற திருநாகேஸ்வரம். அப்புறம் அது இல்லாம தனியா திருநாகேஸ்வரம் ராகுக்குரிய தலம். இப்ப ராகு பயிற்சி வரப்போகுது அக்டோபர் 30. ராகு பயிற்சி, ராகு கேது பயிற்சி வரப்போகுது. இதெல்லாம் உண்மைங்களாங்க, சத்தியமான உண்மை, 100க்கு 100 தடவை உண்மை. அத்தனையும் நம்ம வாழ்க்கையில பழிச்சே தீரும். 30ஆம் தேதி பண்ண போறார், வரப்போறார். இது 3 ஆயிடுச்சா. அடுத்த திருப்பாம்பரம் 3. 4வது நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் பாருங்க, எல்லாமே நாகம்னு வரும். திருநாகேஸ்வரம், திருநாகேஸ்வரம், பாம்புரம், நாகப்பட்டினம், அங்கேயும் பாம்பு வழிபட்ட ஸ்தலம். 4வது ஸ்தலம். 5வது நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நாகூர் அப்படிங்கிற ஊர். நாகூர்ல ஆண்டவர் தானே இருப்பார், நாகூர் ஆண்டவர். நாகூர் பாடல் பெற்ற ஸ்தலம். பாடல் கிடைக்கல. நாகூர்ல சிவாலயம் இருக்கிறது, பெரிய சிவாலயம், போய் பாருங்க. அதனால அது பேரு நாகூர்னு பேர் வந்தது. நாகர்கோயிலும் ஏன் பேர் வந்துச்சு, நாகர்கோயில்னு. அங்கேயும் பாம்பு வழிபட்டதுனால நாகர்கோவில். நாகமங்கலம் பாருங்க. அப்ப நாகூர்ல ஒரு சிவாலயம் இருக்கு, வேளாங்கண்ணில ஒரு சிவாலயம் இருக்கு. அந்த அம்பாளுக்கு பேர் வேளாங்கண்ணி அம்மன்னு பேரு. அந்த அம்பாள் பேர்ல தான் அந்த ஊரே வேளாங்கண்ணின்னு மாறி போச்சு. நம்ம என்ன பண்றோம், வேளாங்கண்ணி மாதா, வேளாங்கண்ணி மாதா, வேளாங்கண்ணி மாதா. வேல்னா முருகனுடைய வேல்னு பேரு, வேல். அம்பாவுடைய கண்ணு வந்து வேல் மாதிரி கூர்மையா இருக்குமா, அதனால வேளாம் கண்ணின்னு பேரு, வேளாம் கண்ணின்னு பேரு. இப்ப என்னாச்சு, மாதாவுக்கு வச்சுட்டான். சரி என்ன பண்றது, அவன் மேரிங்கிறான், நம்ம மாறிங்கிறான், ரெண்டு ஒண்ணுதான். அவன் மேரியம்மாங்கிறான், நம்ம மாரியம்மாங்கிறான். அவனும் நம்மள பண்ற மாதிரி உப்பெல்லாம் கொட்டுறான், கொடி ஏத்துறான், பழி பூச, தேர் திருவிழா எல்லாம் கொண்டாடுறான். நம்மளும் அதுதான் செய்யறோம். எல்லாம் ஒன்னாயிட்டோம், அவ்வளவுதான். இப்படி இந்த தோஷம் நீங்குவதற்கு 5 கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும். சரி, என் பிள்ளைக்கு கல்யாணமே ஆகல, அதற்கு ஒரே ஒரு தலம் திருமருகள் அப்படிங்கிற ஒரு ஸ்தலம். ஞானசம்பந்தர் அங்கதான் பாம்பு கடித்து இறந்த ஒரு மணமகனை, நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம், ராத்திரி பாம்பு கடிச்சு அந்த பையன் இறந்து போயிட்டான். அப்பேற்பட்ட அந்த மணமகனை பதிகம்பாடி திருநீர் பூச வைத்து அவனை உயிரோடு எழுப்பி அவனுக்கு திருமணமும் செய்து வைத்தார் ஞானசம்பந்தர் என்கிற ஒரு பெரியவர். ஞானசம்பந்தர் என்கிற ஒரு நாயன்மார். அவர் பாடிய பதியம் இருக்கு, அதுல பாட போறோம் இப்போ. இது திருமண தடை நீங்க ஒரு பதியம். சரி, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லையே, நல்ல குழந்தை வேணுமே, என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, திருவெண்காடுன்னு ஒரு ஸ்தலம் இங்க பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, அதனால சொல்றேன். திருவெண்காடு ஸ்வேதாரண்யம்னு பேரு, வெள்ளையானை வந்து வழிபட்ட தலம்னு பேரு. இங்க புதன் கிரகம், புதன் அப்படிங்கிற கிரகம் இந்த கன்னி ராசிக்கே உரிய கிரகம். இந்த ராசிக்காரன் பாத்தீங்கன்னா திடீர்னு நல்லவனா இருப்பான், வடிவேல் மாதிரி காலையில திருநீரை பூசிட்டு வருவான், சாயங்காலம் அது வேற வாய் அப்படிம்பா. என்னடா நேற்று வரைக்கும் தீட்சையெல்லாம் வாங்கின, பதியம்லாம் பண்ண, ஆளை காணமே அப்படின்னா கரெக்டா சொல்லலாம் அவன் மிதுன ராசி, இல்லைன்னா அவன் கன்னி ராசி. ஓ, இந்த மாதிரி இந்த புத்தி மாறுவான் பாருங்க, கண்டுபிடிச்சிடலாம். ராசியை வச்சே ஒரு ஆளை ஸ்கேன் பண்ணிடலாம். இது உண்மை, சாஸ்திரம் உண்மை, சாஸ்திரம் உண்மை, சம்பிரதாயம் உண்மை. என்ன அப்படி சொல்றீங்க, கடவுளே இல்ல அப்படி. ஒரு சாணி உருண்டைய, ரோட்ல போற சாணி உருண்டை இருக்கு பாருங்க, ஏதாவது ஒரு சாணம், அது காலமாடா இருக்கட்டும், பசுமாடா இருக்கட்டும், எங்கேயாவது ரோட்ல போற சாணியை எடுத்து நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. 2 பகுதியா பிரிங்க அந்த சாணியை, அந்த சாணத்தை. ஒரு உருண்டை எடுத்து அப்பா விநாயகா அப்படின்னு சொல்லி ஓரமா உருண்டை வச்சிருங்க. ஒரு உருண்டைய எதுவுமே சொல்லாம வச்சிருங்க. 3 நாள் பாருங்க. 3ஆவது நாள் எதுவுமே சொல்லாம வச்சிங்க இல்லையா, இந்த சாணத்துல புழு வந்துடும். அப்பா விநாயகான்னு சொன்னீங்க இல்லையா, அங்க புழு வராது. அப்பா விநாயகா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்கு என்ன வராது. இது என்னங்க பெரிய கடவுள் சக்தியா? ஒண்ணும் இல்ல, மனசக்தி. நம்முடைய மனசு, நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாக ஆகுவாய். ஜப்பான்ல ஒரு விஞ்ஞானி வந்தா, ஒரு விஞ்ஞானி ஜப்பான்ல, இந்த தண்ணி இருக்க ஒரு டம்ளர்ல H2O தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணியை வச்சாரு. இந்த பக்கம் ஒரு டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் வச்சுட்டு இதை எடுத்து கையில மூடி நல்ல எண்ணம்லாம் சொல்லி, ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லி, நமசிவாய மந்திரமோ நாராயண மந்திரமோ சொல்லி அதை ஓரமா வச்சுட்டோம். இந்த தண்ணியை எடுத்து கெட்ட எண்ணம்லாம் நினைச்சு எல்லாரும் அழிஞ்சு போகணும், எல்லாரும் ஒழிஞ்சு போகணும், நான் மட்டும் தான் நல்லா இருக்கணும், எல்லாம் நாசமா போகணும் அப்படின்னு சொல்லி விட்டார். இதை லேப்ல கொண்டு போய் இந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணாரு பாருங்க. அந்த H2O அப்படிங்கிற அந்த அந்த 2 மூலக்கூறும் ஒன்னோடு ஒண்ணு பிணைஞ்சு மகிழ்ச்சியோட இருந்துச்சான் இந்த தண்ணியில. இதுல பாத்தீங்கன்னா ஒன்னோடு ஒண்ணு சேராம எதிரும் குதிரமா நின்னுச்சான்.
அதே கார்பரேஷன் வாட்டர் தான், அதே காவேரி வாட்டர் தான், அதே பாலாறு வாட்டர் தான், கங்கை வாட்டரும் அதே தண்ணி தான். ஆனா கங்கை தண்ணியை கொண்டு வந்து 10 வருஷம் வச்சிருந்தாலும் ஒரு பூச்சோ புழுவோ வர்றதில்லை. அங்க பண மிதக்குது, கால் மிதக்குது, கை மிதக்குது, மண்டை ஓடு மிதக்குது, ஆனா புழு வர்றதில்லை. என்ன காரணம்? வெள்ளக்காரன் கூட ஆச்சரியப்படுறான், என்னடா இது பிஸ்லரி வாட்டர் கூட இங்க பாத்து பாட்டில போட்டுருமா, 3 மாசத்துக்கு அப்புறம் பயன்படுத்தாத. இது எக்ஸ்பைரி டேட். எதை? பிஸ்லரி வாட்டருக்கு 3 மாசத்துக்கு மேல அவ்வளவு மருந்தை போட்டு கொட்டுறான். சாக்கடை தண்ணியை பெரிய டப்பாவில் அனுப்பி சல்பர் கில்பர் எல்லாத்தையும் அள்ளி கொட்டுவான். அப்படி கொட்டுனான்னா அடுத்த 2 நிமிஷத்துல அப்படியே அந்த சாக்கடை தண்ணி அந்த மண்ணுக்குன்னு அப்படியே வடிஞ்சு தண்ணி மேல ஃபில்டர் ஆகும். இன்னைக்கு எல்லாரும் அதுதான் குடிக்கிறோம், வேற வழியில குடிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்ப எல்லார் வீட்லயும் பிஸ்லரி வாட்டர் தான் இப்ப போட்ட, ஆரோ வாட்டர் தான் போட்டாச்சு. நம்ம உடம்புக்கு சத்து போயிட்டுது. இது தண்ணி அரசியல். ஆமா, தண்ணி அரசியல் நாட்டிலேயே அதான் ஓடுது இல்லையா? நான் சொல்றது HTO, நீங்க வேற எது கிடைக்கப்படாது. ஏன்னா நாட்டுக்கு வருமானம் தர்றதே உங்களால தான், பெரிய பெரிய குடிமகன்களால தான் நாடு நல்லா இருக்கு. ஆமா, அவங்கெல்லாம் இல்லைன்னா நாட்டு கஜானாவே 2 வருமானம் அரசாங்கத்துக்கு. ஒண்ணு கோயில் உண்டியல். அதனாலதான் மோடி இப்போ இது கட்ட ஆரம்பிச்சுட்டாரு. எதுல? தெலுங்கானாவில் போய் கோயில சொத்தெல்லாம் சாப்பிட்றாங்க. இப்ப அவருக்கே இப்பதான் தெரிய ஆரம்பிக்குது, எல்லா விஷயமும் போகுது. எனக்கு உண்மையாகவே நான் சொல்றேன், ஆதீனத்து கட்டுப்பாட்டுல கோயில் இருக்கணும். இன்னைக்கு கருப்பணீஸ்வரர் கோயில் பெரிய ஒரு உதாரணம். இந்த கோயில் எவ்வளவு செம்மையா இருக்கு, எவ்வளவு சிறப்பா இருக்குன்னு காரணம் இங்க இருக்கிற நிர்வாகிகள் தான். அது காரணம். இன்னைக்கு எங்கேயாவது அர்ச்சனை சீட்டு உண்டா? இந்த கோயில எங்கேயாவது கெடுபடி உண்டா? இன்னைக்கு சமய விழாக்கள் எவ்வளவு சிறப்பா, எத்தனை ஆயிரம் செலவு பண்ணி, எவ்வளவு பிரம்மாண்டமா இந்த கருப்பணீஸ்வரர் கோயில் மாதிரி ஒரு கோயில் இந்த பகுதியில பார்க்கவே முடியாது. அவ்வளவு சிறப்பா நடக்குது. நான் மனம் விட்டு சொல்றேன், நான் சொல்லாம விட மாட்டேன், தினமும் சொல்லிட்டு தான் இருப்பேன். நேற்று கூட சொன்ன கேட்டிருப்பீங்களே, அவர் சொல்றாரு, வள்ளல் பெருமான் சொன்னத சன்மாக சங்கம் செய்யதா இல்லையோ, எங்க 4 அணி அந்த மன்றம் சிறப்பா செய்யுது. தினந்தோறும் யாரு வந்தாலும் சாப்பாடு போடுறாங்க. நிறைய வருமானம் வந்தா ஒரு 500 பேருக்கு போடுவாங்க. நிறைய நீங்களாம் நிறைய பணம் படைச்சவங்க எல்லாம் நிறைய கோடி கோடியா பணம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. குழந்தை இல்லாதவனும் சேர்த்து வைக்கிறான், வாரிசே இல்லாதவனும் சேர்த்து வைக்கிறான். யாருக்கு சேர்த்து வைக்க போற? சொல்லுவாங்க, நல்ல வாயம் சம்பாதிச்சு நார வாயம் திங்கிறான் அப்படின்னு. நல்ல தர்மத்துக்காவது செஞ்சு வைங்களேன். அந்த காலத்துல எல்லாம் சுமதாங்கி கல்லுன்னு வச்சாங்க. சுமதாங்கி கல்லுன்னு, ஆவுறிஞ்சி கல்லுன்னு ஒரு கல் இருந்தது. ஆடு மாடெல்லாம் முதுகு அரிச்சதுன்னா சொரியறதுக்கு என்ன பண்றதுன்னு அந்த கல்லுல போய் சொரிஞ்சுக்குமா அப்படி. அந்த காலத்துல சுமையை கொண்டு வரவனுக்கு வாங்கி வைக்கிறதுக்கு ஆள் இருக்காதுன்னு அந்த கல்லு வச்சாங்களாம். நீங்க மார்வாடியை சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க மகாராஷ்டிராவுக்கு போங்க, எல்லா பெரிய பங்களாவா இருக்கும், வாசல ஒரு தொட்டி இருக்கும், அங்க தண்ணி வச்சிருப்பான். வர்ற ஆடு மாடு எல்லாரும் சாப்பிட்டு போட்டுன்னு வச்சிருப்பான். பக்கத்திலேயே ஒரு டேப் வச்சிருப்பான், ஒரு குழா வச்சிருப்பான். முடியாதவங்க ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டு போங்க அப்படின்பா. இன்னமும் சொல்ல போனா அந்த மார்வாடி என்ன ஜெயின்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வெய்ய காலத்துல அங்கங்க மோர் தானம் செய்வான். ஆனா வைரத்தையும் காசையும் எண்ணி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இங்க போடுவான் அடியில. இந்த மகாலட்சுமி எங்க தங்கும்னா, எவன் மகாலட்சுமியை மதிக்கலையோ விளக்க மாத்திரையே அடிப்பான். காசை தீபாவளிக்கு அடுத்த நாள் விளக்க மாத்திரை எடுத்து பணத்தை பரப்பி வச்சு மந்திரம் சொல்லி அடிப்பான். எங்க விட்டு போகக்கூடாது, நான் இங்கே இருக்கிறேன். நம்ம என்ன பண்றோம்? சாம்பிராணியை போட்டு பொட்டை வச்சு எல்லாம் பண்ணி இப்படி கண்ணில் ஒத்தி வச்சோம்னா அடுத்த நாளே எஸ்கேப் ஆயிருது. நேத்து தான் 2 பவுனுக்கு மோதிரம் வாங்கினா அடுத்த தடவை அரை கடைக்கு போய் உட்காந்துக்குது. நான் கையில வாங்கினேன், பையில போடல, காசு போட இடம் தெரியலங்கிற மாதிரி எங்க போச்சுனே தெரிய மாட்டேங்குது. அச்சய திருதிக்கு நீங்களும் வாங்கிட்டே இருக்கிறீங்க, கோடீஸ்வரனா ஆக மாட்டேங்கிறீங்க. விற்கிறவன் தான் கோடீஸ்வரனா ஆகிட்டு இருக்கிறான். பார்க்க போனா இருக்கவே கூடாது. அச்சய திருதி என்னைக்கு? தங்கத்தை அப்ப அவங்க தானே வாங்கணும், லாட்டா வாங்கணுமா இல்லையா? நீங்க உங்களை வாங்க சொல்றாங்களே, அவங்க எங்க வாங்குறாங்க? அவங்க விற்க தானே செய்யறாங்க. அப்போ அச்சயம்னா பாத்திரம்னு அர்த்தம். அச்சயம்னா திருவோடு. அன்னைக்குதான் அன்னபூரணிக்கு சிவபெருமான் அன்னபூரணிட்ட போய் பிச்சை வாங்கின நாள். அன்னைக்கு அன்னதானம் போடணும், வீட்டுல உப்பு கல் வாங்கணும். அப்ப எல்லாம் உப்பு விற்பாங்க. இப்பெல்லாம் உப்பு வைக்கிறவனு வர்றதில்லை, உப்பு வாங்குறவனு இல்லை. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து விற்பாரு உப்பு. வீட்டுல பொம்பளைங்க எல்லாரும் ஓடி போய் அந்த 2 படி உப்பை வாங்கி வச்சிருப்பாங்க. அன்னைக்கெல்லாம் சுகமா வாழ்ந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் உப்புலையும் கெமிக்கல், எல்லாம் வெள்ளையான பொருளை சாப்பிட்டா கேன்சர் வருங்கிறான். வெள்ளை சர்க்கரை, வெள்ளை பால், வெள்ளை சீனி, வெள்ளை சோறு, வெள்ளையில இருக்கிற சோறு எல்லாம் சாப்பிட்டோம்னா சீக்கிரம் போய் என்னங்க சொல்ற மாதிரி என்ன சாப்பிட்டு 100 வருஷமா வாழ போறோம்? எல்லாம் சாப்பிட்டு தந்தை பெரியாரு 100 வருஷம் வாழ்ந்தாரு, எதுவுமே சாப்பிடாத ராஜாஜி 100 வருஷம் வாழ்ந்தாரு, என்னங்க சமாச்சாரம் அப்படிங்கிறான். நல்லது சொன்னா யாருக்கும் தெரியாது, ஆனால் நோய் வராமல் இருக்கணும். நோய் வராம இருந்தா அந்த கதை வேற. அவங்க வாழ்ந்தது 100 ஆண்டுக்கு முன்னாடி, ஆனால் நோய் வராம இருக்கணும். நோய் வந்ததுன்னா எல்லாம் போச்சு. சரி, இப்படி குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கு பண்ணோம். திருவெண்காடுன்னு பேரு. அந்த ஊர்ல புதன் கிரகம், இந்த புதன் கிரகம் தான் நல்ல வக்கீல் ஆகிறதுக்கு,
கணக்காளர் ஆகிறதுக்கு, டாக்டர் ஆகிறதுக்குலாம் அந்த புதன் கிரகம் ஒழுங்கா வேலை செய்யணும். இந்த பேசுறதுக்கு, சொற்பொழிவு பண்றதுக்கு, ஜன வசீகரம் பண்றதுக்கு புதன் கிரகம் வேணும். அந்த புதன் கிரகம் யாருன்னா அலி கிரகம்னு பேரு. யாரு கூட சேர்றானோ அவங்க கூட சேர்ந்துருவான். நல்லவங்க கூட சேர்ந்தா நல்ல திருநீரை புசுத்தா முருகடு சிவசிப்பாம்பா. அங்கிருந்து எங்கேயாவது வேற எங்கேயாவது போயிட்டானா அவங்க கூட வாடா மாப்பிள்ள மச்சி அப்படின்னு போயிடுவான். இவனுக்கு இந்த புத்தி சரியா ஆகணுங்கிறதுக்காக இந்த புதன் கிரகம் என்கிற இந்த கிரகம் நேர திருவெண்காடு பெருமான்கிட்ட போய் வில்வ இலைகளாலே அர்ச்சனை செய்து என்னுடைய பாவம் நீங்க வேண்டும் என்று அந்த கிரகம் வழிபட்ட தலம் திருவெண்காடு. இந்த மனக்குழப்பம் வருது பாருங்க, படிப்பு வரல, எதுக்கு பக்கத்துல பள்ளிக்கூடம், நல்லா படிப்பு வரல, கவனம் செலுத்த முடியல அப்படின்னு சொல்றவங்க திருவெண்காடு பதிகம்னு ஒரு பதிகம் இருக்கிறது. ஞானசம்பந்தர் பாடிய பதிகம், கண்காட்டு நுதலானும் கனல் காட்டும் கையானும் என்ற பதிகம். இந்த பதிகத்தை தினந்தோறும் பாடினா மன ஒற்றுமை ஏற்படும், மனக்குழப்பம் வராது. நல்ல படிப்புல டிஎன்பிசியா இருந்தாலும் சரி, ஐஏஎஸ்ஆ இருந்தாலும் சரி, ஐபிஎஸ்ஆ இருந்தாலும் சரி, சாதாரண படிப்பா இருந்தாலும் சரி, நல்ல ஞாபக சக்தி வரும். இந்த ஞாபக சக்தி தரக்கூடிய பதிகம்தான் கண்காட்டு நுதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண் காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே ஏ